பார்வதி ஜெயா விஜயா 2 பேருமே கோவத்தோட பாக்குறதையும் அவங்க 2 பேருமே அந்த பெண்களை கொல்ல முயற்சி பண்றதையும் போன வீடியோல பார்த்திருந்தோம். அதோட தொடர்ச்சி இப்ப பார்க்கலாம். மல்லன் மணி இப்ப காமிக்கிறாங்க. மல்லன் சொல்றான், பார்வதி தன்னுடைய பக்தர்களுக்கு தீங்கிழைக்கிறதும் கிடையாது, யாராலையும் அவங்களுக்கு எந்த பிரச்சனை வர விடுறதும் கிடையாது, அதனால அவங்க இப்ப கண்டிப்பா கோவப்படுவாங்க, நம்ம கிட்டே வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல மணி ரொம்ப சந்தோஷப்படுறான். திரும்ப பார்வதி இருக்க இடத்த காமிக்கிறாங்க. பார்வதிக்கு இப்போ சிவன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. குரோதத்தோட காளியோட உருவத்துக்கு மாறாது. அதே மாதிரி நதி தன்னோட பாதையில ஏதாவது தடங்கள் ஏற்படுச்சு அப்படின்னா அது வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்துக்கும். உலகத்தையே ஆள்றவனி, அதனால சரியான பாதையை நீயே உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. இப்ப பார்வதி முன்னாடி பல சவால்கள் இருக்கு. சிவன் சொன்ன மாதிரி காளியோட உருவத்துக்கு கோவத்தோட மாறவும் கூடாது. ஏன்னா அது மணி மல்லன் 2 பேருக்குமே சாதகம் ஆயிரும். அங்க மணியும் மல்லனுமே பார்வதியோட கோவத்தை தூண்டுறதுக்கான முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதோட விளைவா அங்க ஜெயா விஜயாவும் பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில இப்ப பார்வதி இருக்காங்க. இது எல்லாத்தையுமே சேர்ந்து பார்வதி யோசிக்கிறத பார்த்த சிவன் புன்னகையோட அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. இதை கவனிச்ச நாராயணனோ, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட உங்களால எப்படி புன்னகிக்க முடியுது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு காரணம் பார்வதி கிட்ட இருக்கக்கூடிய சக்தி தான் அப்படின்னு சொல்லவும், பிரம்மதேவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பிரபஞ்சம் இன்னைக்கு தாயோட மிகப்பெரிய தியாகத்தை பார்க்க போகுது அப்படிங்கிறாரு சிவனும். ஜெயா விஜயா பண்ணிட்டு இருக்க விஷயங்களை பார்த்து பார்வதி ஆக்ரோஷத்தோடையும் கோவத்தோடையும் போது நிறுத்துங்க அப்படின்னு கத்துறாங்க. அதே நேரம் அங்க மணி, இதுக்கு மேல நாம என்ன செய்யணும், ஏன் இன்னும் அவங்க மகாகாளியோட உருவத்துக்கு மாறாம இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அங்க பார்வதியோ கையில ஆயுதத்தை வரவழைக்கிறாங்க. பார்வதி கையில ஆயுதத்தை வரவழைச்சதும் அதை பார்த்து ஜெயா விஜயா 2 பேருமே அவங்க கையில இருக்க ஆயுதத்தை கீழே போட்டுட்டு பின்னாடி நகர ஆரம்பிக்கிறாங்க. அங்க மணியோ அவங்க 2 பேரையும் கொண்டுருங்க, அவங்களை அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஜெயா விஜயா முதல்ல பண்ண மாதிரி பழையபடி மண்டி போட்டு, நாங்க என்ன பண்றதுமா, எங்களுக்கு ரத்தம் தான் தேவை, ஒருவேளை நாங்க பண்ற தவறா எங்களை கொண்டுருங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பொண்ணு அழுக ஆரம்பிக்க பார்வதி அப்படியே திரும்பி சிவனை பாக்குறாங்க. சிவன் தன்னிச்சையா தன்னை மறந்து கையெடுத்து பார்வதி கும்பிட ஆரம்பிக்கிறாரு. இவரை பார்த்து நாராயணரும் கும்பிடுறாரு. பிரம்மதேவரும், நீங்களே உங்களை கையெடுத்து கும்பிடுறதுக்கான காரணம் என்ன மகாதேவான்னு கேட்க, சிவனும், நான் வணங்குறதுக்கான காரணம் பிரபஞ்சத்தோட நன்மைக்காக மகாசக்தி செய்ய போற தியாகத்துக்காக நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நாராயணரும் இதோட அர்த்தம் என்னன்னா அப்படின்னு சொல்ல வராரு. அதே நேரம் தந்தையின் குரல் கேக்குது, விநாயகரோட குரல். திரும்பி பார்த்தா விநாயகரும் முருகனும் வந்துட்டு இருக்காங்க. விநாயகர் கண்ணீரோட, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், அதுல தாயாரையும் பார்த்தேன், அந்த கனவு பழிச்சிடாது இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. சிவனும் மெதுவா அவங்க கிட்ட போய், இந்த கனவெல்லாம் பழிக்க போறது இல்ல, ஆனா சில நேரங்கள்ல உண்மையை நாம ஏத்துக்கிறதுக்கு நம்ம மனசை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க 2 பேரும் தயாரா தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். 2 பேருமே தலையசைக்கிறாங்க. உடனே அவங்களுடைய தலையில அவர் கையை வைக்கவும் அவங்களுக்கு அங்க என்ன நடக்குது அப்படிங்கறது தெரிய ஆரம்பிக்குது. கையில ஆயுதத்தோட பார்வதி கோவமா நிக்கிறத பார்த்துட்டு 2 பேருமே அழுகிறாங்க. விநாயகரோ தாயின்னு கூப்பிட, இங்க பார்வதி, உங்க எல்லாரோட ஆசையுமே நிறைவேறும், பசினால யாரும் உயிரிழக்க வேண்டியதில்லை, ஜெயா விஜயோட தேவையும் பூர்த்தியாகும், இங்க இருக்கிற பெண்களும் உயிரை விட வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்களுக்கு உயிர்தான வழங்கப்படும், என்னோட பக்தர்களோட ஆசைங்கிற பாரத்தை நான் என் தலையில ஏந்திக்கிறேன், என்னோட தலையாகவும் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மணியோ, வேண்டாம் அந்த மாதிரி பண்ணாதீங்க, ரத்தத்துக்காக நீங்க உங்களுக்காக பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க பார்வதியும் வேறொரு உருவத்துக்கு மாறுறாங்க. இது எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. அந்த பெண்கள் மாதிரியே இவங்களும் கருப்பு நிறத்துல உடை அணிஞ்சிருக்காங்க, கபாலத்தை கழுத்துல அணிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நாகத்தையும் கழுத்துல அணிஞ்சிட்டு கையில ஆயுதத்தோட நிக்கிறாங்க. பக்தர்களோட ஆசை நிறைவேற்றுறதுக்காக நானே சுயமா என்னோட தலையை நினைச்சுக்கிறேன்னு சொல்லவும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்களே அவங்க தலையை கையில ஏந்தி இருக்காங்க. பக்கத்துல ஜெயா விஜயா 2 பேரும் நின்று 3 பேருமா அந்த ரத்தத்தை எடுத்துக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சியோட நிக்க, சிவன் சின்மஸ்தா தேவியை வணங்குறேன் அப்படின்னு அவங்கள வணங்குறாரு. இது கண்ணீரோட பார்த்துட்டு இருக்க முருகன், இங்க என்ன நடக்குது தந்தையேன்னு சிவன் கிட்ட கேட்கிறாரு. இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த நிகழ்வை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. பார்வதி தன்னை மட்டுமே தாகத்துக்கு உட்படுத்திக்கல, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு பெரிய பாடத்தையும் கொடுத்திருக்கா. இந்த 3 சிரங்களுமே வாழ்க்கையோட 3 குணங்கள், தமஸ், ரஜஸ், சத்வ அப்படிங்கிற 3 குணங்கள். ஜெயா பேராசை கொண்டவர், ரஜஸ குறிக்கக்கூடியவர். விஜயா குரோதத்தோட அடையாளம், அதாவது தமஸ் குணம், அது ஆணவத்தையும் குறிக்கக்கூடியது. பார்வதி சத்வ குணங்கள் கொண்டவர், அதாவது பவித்ரம், தூய்மையை குறிக்கக்கூடியது. இந்த 3ஐயுமே சாந்தமடைய செய்யறதுக்கு அவசியமா இருக்கிறது ஓம்காரம். நாம அப்படிங்கிற அகந்தையிலிருந்து நம்ம விடுபட முடிஞ்சது அப்படின்னா பார்வதி மாதிரி இந்த 3 குணங்களையும் ஒன்னா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அங்க அந்த பெண்கள் சுயநினைவு கொஞ்ச நேரத்துல வந்துடுறாங்க. தன்னால இங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதையும் பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க. அதுல ஒரு பொண்ணு சொல்றா, எங்களோட எண்ணங்களை அமைதிப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா நாங்க இங்க எப்படி வந்தோன்னே எங்களுக்கு தெரியல, இப்படி ஒரு ஆசை எங்களுக்கு எப்படி வந்ததுன்னே தெரியல அப்படிங்கவும் இன்னொரு பொண்ணு, நீங்க சொன்னது சரிதான், இந்த ஆசை இயற்கையானது கிடையாது, இருந்தாலும் எங்களுக்கே இந்த மாதிரி ஆசை வந்துச்சு, எங்களுக்கு எதுவுமே நினைவில் இல்லையே அப்படின்னு சொல்லவும் இன்னொரு பொண்ணு, ஆமா எங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லை, ஆனா சக்தி வாய்ந்த யாரோ ஒருத்தர் தான் எங்களை இந்த மாதிரி செய்ய தூண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், பார்வதி அங்க இருக்கிற மல்லன் மணியோட இடத்த பாக்குறாங்க. ஏதோ சக்கரம் எல்லாம் உருவாக்கி வச்சிருந்தாங்க இல்லையா, அது மேல எல்லா கற்களும் மேல இருந்து கீழே விடுகுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. அந்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.